ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, அது தமிழரின் அடையாளம், வீரத்தின் சின்னம், பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தின் உயிர். ஜல்லி என்றால் பணம், பரிசு. கட்டு என்றால் கட்டுவது. மாட்டின் கொம்புகளில் கட்டப்பட்ட பரிசை வீரர்கள் எடுத்து வெல்வதே ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டின் வரலாறு 2000 ஆண்டுகளுக்கும் மேலானது. சங்க இலக்கியங்களில் முல்லைக்கலி, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் ஜல்லிக்கட்டு பற்றிய குறிப்புகள் உள்ளன. அந்த காலத்தில் வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் திருமணத்திற்கு தகுதியான ஆண்களை அறியவும் போர் வீரர்களை உருவாக்கவும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. தமிழர்கள் ஒன்றிணைந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடியது தமிழர் ஒற்றுமையின் மிகப்பெரிய உதாரணம். ஜல்லிக்கட்டு மிருகவதை விளையாட்டு அல்ல, இது நாட்டு மாடுகளை பாதுகாக்கும் வழி. ஜல்லிக்கட்டு இல்லையெனில் நாட்டு மாடுகள் அழிந்து போகும். ஜல்லிக்கட்டு வீரர்கள் எந்த ஆயுதமும் பயன்படுத்தக்கூடாது. மாட்டின் கொம்பு, வால், கண்களுக்கு எந்த சேதமும் செய்யக்கூடாது. முக்கிய ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்கள்: அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு, மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை பகுதிகள். இது வீரத்தின் விளையாட்டு, பாசத்தின் விளையாட்டு, தமிழ் மரபின் உயிர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். தமிழர் பண்பாட்டை பாதுகாக்க ஷேர் செய்யுங்கள். ஜல்லிக்கட்டு வாழ்க!